சாமி சிம்மராசி 2026 எப்படி இருக்க போகுது? சிம்மராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு 2026 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல துன்பங்கள் பட்ட ராசிகள்ல சிம்மராசியும் ஒரு முக்கியமான ராசி. இந்த 7-8 மாதமாக கடுமையான பிரச்சனைகள் வந்திருக்கிறது. 2026 அப்படித்தான் இருக்கும். அதையும் சரி செய்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும்தான் இந்த ஒரு வருடத்தை நிம்மதியாக ஓட்ட முடியும். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் இறைவனிடம் போய் இவர்கள் வழிபட வேண்டிய சிவன் சேலம் மாவட்டத்தில் மேச்சேரியில் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் எல்லாம் காணாமல் போயிடும். இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். சாமி சிம்மராசி 2026 எப்படி இருக்க போகுது? அவர்கள் வழிபட வேண்டிய சிவன், பாட வேண்டிய தேவாரம் சொல்லுங்க சாமி. 2026 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏற்கனவே ராசிக்குள்ள வந்துட்டார் கேது பகவான். 7ல் இருக்கிறார் ராகு. இதில் என்னன்னா ராகு சதயத்திற்கு வரும் பொழுது இங்கே கேது கரெக்டாக பூரத்துக்குள் வந்து விடும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்துக்க போகிறாங்க. 7ஆம் பார்வையாக கேது ராகுவையும் ராகு கேதையும் பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் ராகு கேதுக்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு யோகி கரணமாகவே வந்துடுவாங்க. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிரகம் யோகியா கரணநாதனா உபகிரகமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அந்த கிரகம் சூன்யாதிபதியா முடக்காதிபதியா வைநாசிக அதிபதியா வேற அவயோகியா அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரா. இப்போ நம்ம பலன்களை 2ஆக தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுக்கள் யோகாதிபதியாகவோ கரணநாதனாகவோ இருக்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு 2026 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே சிம்மராசிக்காரருக்கு ஒரு சிலருக்கு திருமணம் பேசுகிற மாதிரி தடைப்பட்டு போகிறது. தந்தை வழி உறவுகளால் ஒரு சிலருக்கு திருமணம் பாதிப்பு ஏற்படுறது. சும்மா ஏதோ ஒன்று பையனை பற்றி சொல்லணுமேங்கிறக்க ஏதோ ஒன்று சொல்லி அவங்க போய் அதை வேற ஒன்று சொல்லி இந்த மாதிரியான பாதிப்புகள். ஒரு சிலருக்கு நின்று போன திருமணங்கள் மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே பொண்ணே கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் சிம்மராசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இதை விட பெஸ்ட் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் 2025 போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா இந்த விஷயம் நம்மளை விட்டு போதே. ஒரு சிலர் என்னடா இந்த வேலை நம்மளை விட்டு போயிடுச்சே, என்னடா நம்ம இந்த இடத்த விட்டு வந்துட்டோமே, இந்த வீட்டை காலி பண்ணிட்டோமே, எனக்கு 10 வருஷமாக பிடிச்ச வண்டி, அந்த வண்டியை நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தவங்க இந்த வருஷம் அதை விட பரவாயில்ல, ஒரு நல்ல வண்டி இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், பரவாயில்ல, அந்த பொண்ணு நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனாலும் நல்ல ஒரு பொண்ணு கிடைஞ்சி வாழ்க்கை நல்லா இருக்குது. இல்லை இந்த பையன் நம்மளை வேணான்னு சொல்லியிருந்தாலும் நமக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு நல்லபடியாக திருமணம் நடக்கிறது அப்படிங்கிற விஷயம். இந்த கார் போனாலும் பரவாயில்ல, இதை விட பெஸ்ட்டாக எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் நடக்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்களை சந்திக்க போகிறார்கள். 2025 பல துன்பங்கள் பட்ட ராசிகளில் சிம்ம ராசியும் ஒரு முக்கியமான ராசி. தொழில் ரீதியாக ரொம்ப அடி வாங்கிட்டாங்க சார். போட்டு விரயத்தில் தட்டி எடுத்துட்டார். 7ல் கரெக்டாக சனி பகவான் இருக்க, 8ல் ராகு இருக்கு. அந்த 2025 அப்படியே கருமிசுன்னு வச்சு தலைவர் புழிஞ்சு எடுத்துட்டார். இவங்களை என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பாட்டார் தலைவர். இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், குரு ராசிக்கு 12ல் உச்சமாகுது. இவ்வளவு நாள் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 6வது மாசம் வரைக்கும் 11ல் இருப்பார். 6வது மாசத்துக்கு மேல 12ல் உச்சமாவார். அப்ப 6வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு விரயமாகல, லாபம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 6வது மாசத்துக்கு மேல ஒரு சில விரயங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது விஷயம். அதே போல 6வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கலை அப்படின்னா 6வது மாசத்துக்கு மேல இங்க நிறைய நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கேது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்ததுனால போன 2025 ஆண்டுல பார்த்தீங்கன்னா நிறைய பேசியே இவங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு எப்படா சாமி இந்த 2025 முடியும், எப்போதான் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. இந்த 2026 பல பேருக்கு தொழிலில் வேற லெவலில் பண்ண போறாரு கேது. பல பேருக்கு தொழிலில் சுருக்க போறார். இது இந்த 6 மாதமாக தான் நடக்கும். அதனால உங்களுக்கு எடுத்த உடனே நல்லா போகல அப்படின்னா கேது எங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுங்க. எடுத்த உடனே நல்லா போகுது அப்படின்னா குரு கொடுத்துட்டு இருக்கார், அதை கேதுவால தடுக்க முடியல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கேது இறுதி நான் வச்சுக்கிறேன் 12க்கு வரட்டும், விரயஸ்தானத்துக்கு வரணும்ல. விரயஸ்தானத்துக்கு வந்து உச்சம் யாரு? 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அவரு 12ல வந்து உச்சமாக போகிறார். உச்சமான விரயங்களை கொடுப்பார். ஆனா நல்ல விரயங்களும் இதுல நடக்கும் 6ஆம் மாசத்துக்கு மேல. இதுல வந்து சாமி இந்த 6வது மாதத்துக்குள்ளதான் தேர்தல் நடக்க போகிறது. இதுல ஒரு சிலர் இன்னும் நிறைய பணத்தை விரயம் பண்றவங்களும் இதுல இருக்கிறாங்க. ஒரு சிலர் 6வது மாசத்துக்குள்ள ஜெயிச்சு 6ஆம் மாசத்துக்கு மேல நிறைய லாபங்களை, நல்ல விஷயங்களை, உயர் பதவிகளை அடைவதும் இந்த குருவுடைய மாற்றத்தில் தான் இருக்க போகிறது. மிக 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 முக்கியமானது எம்பெருமான் சனி பகவான் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதான் அஷ்டம சனின்னு சொல்லுவோம் இல்லையா, 8ஆம் இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட சனி பகவான் வந்த இந்த 9-10 மாசமாவே ரொம்ப சிரமம் தாங்க, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்துறார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ரொம்ப சிரமங்களை சந்திக்கிறது. நீங்க தேவையில்லாத பிரச்சனையே இருந்திருக்காது, நல்லா தான் போயிட்டு இருக்கோம். சடனா வந்து நீங்க வேலைக்கு வேணாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது, உங்க ஆர்டர் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வேற பக்கம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது, இல்லை ஆர்டர் கொடுக்குற கம்பெனிகள் பணமே கொடுக்காம நிறுத்திடுறது. 7 மாசம் 8 மாசம் வேலை செஞ்சிருப்பாங்க, பில்லே பாஸ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்ல பில்லு பாஸ் ஆயிருக்காது, பிரைவேட்ல பில்லு பாஸ் ஆயிருக்காது. தொடர்ந்து வந்து இந்த பணம் வந்து எங்கேயோ போய் லாக் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இந்த 7-8 மாதங்கள்ல இவங்க தந்தையாரை முன்னிறுத்தி இவர்கள் ஏதேனும் ஒரு செயல் செய்திருப்பாங்க. ஏன்னா சூரியன் தந்தையார், அப்ப தந்தையார் மூலியமா தந்தையாருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை தந்தையார் பேர்ல போய் ஏதோ ஒரு விஷயத்த வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், தந்தையார் பேர்ல ஒரு வண்டி எடுக்கலாம், தந்தையார் பேர்ல ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கலாம், அப்படின்னு தந்தையாருக்கு சேஃப்டி பண்ணலான்னு இவங்க நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண நல்ல விஷயம் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. பண்ண போக சூரியன் அங்கிருந்து இவர்களுக்கு பிரச்சனை செய்கிறார். சூரியனும் சனி பகவானும் அங்கிருந்து இவங்களுக்கு பிரச்சனை செய்கிறாங்க. சனி 8ஆம் இடத்தில் போய் நிற்கிறார். 8ஆம் இடம் உடல்நலம், மனநலம், ஆயுள், ஆரோக்கியம், அரசு, அரசியல், தண்டனை அப்படிங்கிறது. செய்யாத குற்றத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே முற்பிறவியில் செய்த குற்றத்திற்கு நாம் இங்கே தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் இப்போ எல்லாம் கரெக்டாக தாங்க பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பர்ஃபெக்டாக தான் நினச்சேன், எல்லாம் கரெக்டாக போகணும்னு நினச்சேன், கரெக்டாக வந்து லாக் ஆயிடுச்சேன். எப்படி அப்படின்னா தலைவர் அங்கே என்ன பண்றார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், கர்மா, பதவி, பட்டம், புகழ், பெயர், இது எல்லாமே இதை களங்கம் வர்ற மாதிரி பண்ணுவார். ரிஷபம் சுக்கிரனோட வீட்டை பார்க்கிறார். சுக்கிரன்கிறது மனைவி. அப்போ மனைவி பேர்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ், ஒரு சிலர் வந்து மனைவி பேர்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மனைவி பேர்ல கடை வச்சிருப்பாங்க, மனைவி பேர்ல ஆர்சி எடுத்திருப்பாங்க, ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க, இல்லை மனைவி பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, மனைவியை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 7-8 மாதமாக கடுமையான பிரச்சனைகள் வந்திருக்கிறது. 2026 அப்படித்தான் இருக்கும். அதையும் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா 10ஆம் இடத்தை சுக்கரனோட வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் பேச்சு. நம்ம பேசிட்டு ஒரு சில விஷயத்த மறந்துடுவோம். ஒன்னா இவங்க பேசிட்டு அதை மறந்துருப்பாங்க, வாக்கு கொடுத்துட்டு மறந்துடுவாங்க. ஒரு சிலர் கோவிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு மறந்துடுவாங்க. பேசணும்னு பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் பிரச்சனை ஆயிடும். ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு 4 பேர் கல்யாண வீடு, ஒரு 4 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல இவங்க ஏதோ சொல்லணுங்கிறக்க எதையோ ஒன்று இருக்கு. ஏன்னா கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா பல பேர் தேவையில்லாத பேசி தான் பிரச்சனை பண்ணிடுறான். தேவையானது அங்கே யாரும் பேசவே மாட்டாங்க. தேவையானது அங்கே என்ன நடக்குது, பந்தி நடக்குதா, இல்லை கேமராமேன் வேலை செய்கிறாங்களா, இதை எதாவது பண்ணணுமா, ஏதாவது சுத்தப்படுது, அந்த மாதிரிலாம் நம்ம நீங்கள் போன வருஷம் ஆவணி மாதம் தெரியுமில்ல, போன வருஷம் பிப்ரவரி மாதம் தெரியும்ல அப்படின்னு எதையாவது ஒன்று பேசி வம்பிழுத்துக்கிட்டு அங்கதான் அது பெரிய பிரச்சனையா மாறும். இவங்க பேசணும்னு பேசியிருக்க மாட்டாங்க, அது இங்கே பிரச்சனையாக மாறும். இவர்கள் பேசியதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வது இந்த ஒரு வருஷம் ரொம்ப முக்கியம். 2026 இவங்களே மறந்துடுவாங்க. அதுக்கு அப்புறமேலு அதனாலேயே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவசரப்பட்டு மனைவிக்கு வாக்கு கொடுத்துடக்கூடாது, நான் அதை வாங்கி கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன். மனைவி, மாமியார், மாமனார், கணவன், மாமியார், மாமனார், இந்த வகையில் நான் இதை வாங்கி தரேன், இதை செஞ்சு தரேன், இதை பண்ணி தரேன். ஒரு குழந்தையா இருக்காங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லை மச்சனுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ளே உள்ள போகக்கூடாது. பண்ணி கொடுங்க, சொல்லாமல் செய்யுங்க, அவ்வளோதான். சொன்னீங்கன்னா செய்ய முடியாது. நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை இப்பொழுது சனி பகவான் செய்ய விடமாட்டார். ஏன்னா அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் குருவோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது என்னங்க, குலதெய்வம். குலதெய்வத்தை போய் பிடிச்சிட்டிங்கன்னா மாசத்துல 2 டைமாவது குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க.
ஏன் நான் வெளிநாட்டில் இருக்கேன், 400 கிலோமீட்டரில் இருக்கேன், என்னால் குலதெய்வத்தோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க, குலதெய்வத்தை தினசரி நினச்சிக்குங்க, குலதெய்வத்தை காலையில் எந்திரிச்சு குலதெய்வத்தை வணங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க. குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும்தான் இந்த ஒரு வருடத்தை நிம்மதியாக ஓட்ட முடியும். இல்லைன்னு வச்சுங்க, ஏற்கனவே நம்மளால கருமிஷன் உள்ள விட்டு புழிஞ்சிக்கிட்டு இருக்காரு, இப்போ சக்கையவே 10 முறை உள்ள விட்டு பிரிவர். இதுதான் விஷயம். சக்கையை 1 முறை தான் 2 முறை தான் புளியணும். திரும்ப 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 அது பவுடர் ஆகிற வரைக்கும் சனி பகவான் புளிஞ்சிக்கிட்டு இருப்பார். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. குலதெய்வம், பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு சிம்மராசிக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு செய்வது அல்லது குழந்தைகளுக்காக ஏதேனும் ஒரு செலவு செய்து வைப்பது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. நல்ல விஷயங்கள் வரும்போது செய்யுங்க. உங்கள் குழந்தைகளுக்காக சேமிங்க. அவங்க பேரில் ஏதோ ஒரு சேமிப்பு நிறுவனத்துலேயோ எல்ஐசி மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான எதிர்கால திட்டங்களுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயத்தை செய்யுங்க. அவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் போட ஆரம்பிங்க. இந்த வருடம் அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. மாதம் ஒரு 1000 ரூபா போட்டு வாங்களேன், ஒரு 500 ரூபா போட்டு அவங்க குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 500 ரூபா போட்டே வந்தீங்கன்னா மாதம் என்னால் அவ்வளோதாங்க முடியும் அப்படின்னு ஒரு 500 ரூபா போடுங்க, 1000 ரூபா போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பிற்காலத்தில் அவர்கள் வளரும் பொழுது அது பெரிய தொகையாக இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது ஏதோ இடத்துல உங்கள் குழந்தைக்காக சேமிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் இறைவனிடம் போய் இறைவனை நம்பி அவனை வணங்கிவிட்டு அதன் பிறகு நீங்கள் போங்க. அதுக்காக காய்ச்சல் நான் டாக்டரை பார்க்கட்டுமா கடவுளை பார்க்கட்டுமாலாம் கேட்கக்கூடாது. பெரிய பிரச்சனை ஏதாவது ஒரு சர்ஜரி சொல்கிறாங்க, இல்லை பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இறைவனை முழுசாக நம்புங்க. இறைவன் மலை போல் வரும் துயரையும் பனி போல் உடைத்தெறியக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 8ல் இருக்கிறார். அதை மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நினைச்சு பயப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அவரை யாருக்கிட்ட சொல்லி சால்வ் பண்றதுங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா சாமி, இவர்கள் வழிபட வேண்டிய சிவன், இவங்க வழிபடக்கூடிய சிவபெருமான் அப்படின்னா 1ஆம் இடத்தில் மேச்சேரி பசுபதீஸ்வரர் வருகிறார். சேலம் மாவட்டத்தில் மேச்சேரியில் பேருந்து நிலையத்துக்கு பின்பாகவே பசுபதீஸ்வரர் இருக்கிறார். இங்கே சவுந்தரநாயகி அம்பாள் உடனமர் பசுபதீஸ்வரர் கோயில் சாதாரண இடத்துலேருந்து ரொம்ப மேலே இருக்கும். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி நேர சிவலிங்கத்தின் மீதே படும். நீங்கள் சூரியன் சிவபெருமானை வழிபடக்கூடிய ஸ்தலம் இது. நீங்கள் டைரெக்டாக அடிப்பார் தலைவர் காலைல 6 மணிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம். அது கோடி சூரியன் அப்படியே அந்த கதிர்கள் அப்படியே கோடி கதிர்கள் அப்படியே பின்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் அங்கே கோடி சூரிய பிரகாசமாக இருப்பார். சிம்மராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய முதல் கோவில் இந்த கோவில் தான். எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட கோவிலும் கூட. ஏன்னா என் தாய் தந்தையருக்கு இந்த கோவிலில் தான் திருமணம் நடைபெற்றது. என்னுடைய குருநாதர் தம்புரான் சுவாமி அவர்கள் 420 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் குரு பரம்பரையின் மூத்த குருநாதர் அங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். அவருடைய சமாதி சிவபெருமான் சன்னதிக்கு இணையான சன்னதியாக வெளியில் இருக்கிறது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா தம்பிரான் சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். அங்கே மேலே சுவாமிக்கு மேலே ஒரு லிங்கம் வைக்கப்பட்டிருக்கோம். சிவபெருமான் மேலே இருப்பார். அங்கே ஒரு மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிடுங்க. இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு நேராக வில்வ மரம் இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே நந்தியம்பெருமானை ஒட்டி சிவபெருமானுக்கு நேராக அப்படியே வில்வ மரமும் சிவபெருமானும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வது. அந்த வில்வ மரத்தை தாண்டி சூரியனுடைய ஒளி சூரிய பகவான் போய் நீங்கள் சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம். இழுப்ப எண்ணெய் சிவப்பு திரி போட்டு அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் வந்த பிரச்சனையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் எல்லாம் காணாமல் போயிடும். இனி 2026 சுபமாக போனோம் அப்படின்னா நேராக போய் பசுபதீஸ்வரரை போய் பார்த்து அம்பாலை போய் பார்த்து, நீங்கள் அம்பாலும் சுவாமியும் ஒரே சன்னதியில் இருப்பாங்க. அம்பாளுக்கு தனி கொடிமரம்லாம் கிடையாது. 2 பேரும் ஒன்றா ஒரே சன்னதியில் இருப்பாங்க. இதில் சுவாமி கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பார், அம்பாள் தெற்கு பார்த்த மாதிரி இந்த கோயிலில் இருப்பாங்க. ஒரே இடத்துல நின்று அம்பாளையும் கும்பிடலாம் சுவாமியும் கும்பிடலாம். அவ்வளோ அருமையான ஸ்தலம். நீங்கள் நின்னீங்கன்னா இப்படி பார்த்தா அம்பாள், இப்படி பார்த்தா சிவபெருமான் தெரிவார். நீங்கள் அந்த இடத்துல நின்று அப்படியே அம்மாட்ட ஒரு வணக்கத்தை வைக்கிறீங்க. அம்மா, இந்த மாதிரி 2025 நம்மளை ஆல்ரெடி ரோஸ்டடு, 2026 வேற இதை விட ரோஸ்டடுன்றாங்க. அதெல்லாம் தாங்காதும்மா, தாங்காது தாயே, எப்படியாவது அப்பாட்ட சொல்லி நம்மளை காப்பாற்றி விட்டுருமா அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு
கோயிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பின்னாடி மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கேயும் பூக்கள் போட்டு சுவாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா முருகன் இருப்பார் கோவிலில். நீங்கள் முருகனையும் வணங்கிட்டு, இந்த முருகனை வணங்கிட்டு வரும்போது கீழே வந்து நந்தியம் பெருமான் தனியாக ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தியம் பெருமானையும் போய் அங்கே வழிபடுங்க, ரொம்ப சிறப்பு. அந்த நந்தியம் பெருமான் ஒட்டி இருக்கக்கூடிய, நந்தியம் பெருமான் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கும் நான் பிறந்த இடம் அதுதான். அந்த நந்தியம் பெருமான் அடுத்த செவரில் தான் நான் பிறந்த மருத்துவமனை இருக்கிறது. என் குருநாதர் சொல்லி நான் அந்த வரலாறு எல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி நான் பின்னாடி நான் எப்படி இங்கே தம்புரானாக மாறினேன் அப்படிங்கிறதுக்கான வரலாறு அங்கே தான். என்னுடைய குரு பரம்பரை தொடர்ந்து வருகிறது. தம்புரான் சுவாமிகள் எங்கே ஜீவ சமாதி அடைந்தாரோ அங்கிருந்து பிறந்துதான் நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ என்னால் முடிந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த கோவில் பல ஆயிரம் திருமணங்கள் நடந்த கோவில், பல பேருக்கு திருமணம் நடந்த கோவில். நீங்கள் வந்து எங்கள் அந்த சுத்து வட்டாரத்தில் எங்கப்பா கல்யாணம் அப்படின்னா மேச்சேரி பசுபதீஸ்வரர் கோயிலில் அப்படிம்பாங்க. என் தாய் தந்தையருக்கு நானே எங்கள் 60ஆம் திருமணம் அந்த கோயிலில் நடத்தி வைத்தேன். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய திருமணங்கள் அங்கே நடக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கே போனால் சரியாகும். அதே போல் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. பிரதோஷ காலங்களில் போனீங்கன்னா அப்படியே இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடப்பதை பார்ப்பதற்கு இன்னும் 2 கண்ணு வேணும். அவ்வளோ அவர் அபிஷேகம் பண்ணும்போது அவர் அழகாக இருக்கிறாரா, அவர் அழகாக மாறும்போது இவங்க அபிஷேகம் பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரியாது. நீங்கள் வந்து இன்னும் 2 கண்ணு வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நான் பிரதோஷ காலங்களில் நானும் என்னுடைய சகோதரியும் அந்த கோயிலுக்கு போய் நிறைய நேரம் உட்காந்து நிறைய பாடல்கள்லாம் அங்கே நாங்கள் வந்து பாராயணம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடித்த கோவில். என் குருநாதர் அங்கே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்புரான் சுவாமிகளை போய் வணங்கி விட்டு வாருங்கள், வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். ஜெயங்கொண்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர், அவரும் பசுபதீஸ்வரர் தான். இங்கேயும் சூரியனுடைய ஒளி சுவாமி மீது படுகிறது. ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன், சூரியன் வந்து வழிபடக்கூடிய ஸ்தலங்களை தான் நம்ம சொல்கிறோம். ஏப்ரல் மாதம் ஆகஸ்ட் மாதம் 2 மாதங்களுமே இங்கே வந்து சூரிய ஒளி சுவாமி மீது படுகிறது. நீங்கள் போய் அந்த நேரங்களில் சுவாமி அந்த நேரங்களில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் எந்த நேரத்தில் போய் வழிபட்டாலும் சிவபெருமான் சிறப்பு தான். முதல்ல அம்பாளை போய் வணங்கிருங்க. இங்கேயும் அம்பாள் பேர் சௌந்தரநாயகி, உடனமர் பசுபதீஸ்வரர் தான். அம்பாள்கிட்ட போய் வணங்கிட்டு சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும். 3வது கோவில் திருக்கண்டியூர் பிரம்மசரகண்டீஸ்வரர். நிறைய பேர் வந்து திருக்கண்டியூர் பிரம்மா கோயிலில் நான் எல்லாத்துக்கும் பட்சியமாக எனக்கு தெரியும். பிரம்மசரகண்டீஸ்வரர் கோயிலில் சிவபெருமான் தான் மூலவர். நீங்கள் வந்து பிரம்மா வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதா விஷயமே. சூரியன் வந்து வழிபட்ட ஸ்தலம் பிரம்மா. அவரை வழிபடாதவங்களே கிடையாது பிரம்மசரகண்டீஸ்வரரை. அங்கே போயிட்டு வந்தால் உங்கள் தலையெழுத்தே மாறும். நீங்கள் வந்து இவ்வளோ சிரமப்படணும் அப்படின்னு இருக்கும்போது அங்கே போய் சிவபெருமானை வழிபடும் போது, ஏப்பா அதே 8ஆம் இடத்துல இருக்க, சரி விட்டுருப்பா நம்ம பையன்தான்ப்பா பார்த்து பண்ணிக்கலாம் விடுப்பா அப்படின்னு சனிக்கிட்ட ஒரு லைட்டாக திரும்பி ஒரு பார்வை பாட்டார்னு வச்சுங்க, அதோட சரி ஓகே போ அப்படின்ட்டா முடிஞ்சே போச்சு. சனி பகவான் பார்வையிலிருந்து தப்பித்து 2026 நிம்மதியான ஆண்டாக ஓட்டி விடலாம். நல்ல வருமானம், நல்ல தொழில், நல்ல குடும்பம், வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மங்களநாயகி உடனமர் பிரம்மசரகண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தே மாறும் அளவுக்கு ஏற்படும். இவர்கள் பாட வேண்டிய தேவாரம், இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை மாறிய ஒரு அருமையான ஒரு தேவாரம். முதல் பாடல் அதுதான். சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணத்திற்காக காத்திருக்கிறார். அப்போது அங்கே வந்த பெரியவர், ஏப்பா உன் பரம்பரையே எனக்கு அடிமை, நீ எங்கே இன்னொரு பொண்ணு அடிமையாக்குற அப்படிங்கும்போது, யார் இவன் பித்தன் அப்படின்னு. சிவாஜி ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அது ஒரிஜினலாக எப்படி நடந்திருக்குமோ அதே மாதிரி ஜெமினி தான் இல்லை சிவபெருமானாக வருவார். யார் இவன் பித்தன் அப்படின்னு. இந்த பாரு, நீ வந்து எனக்கு அடிமை, உன் சந்ததியை அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, சொன்னா கேளு வா போகலாம் அப்படின்னு. இதை பெரிய ஒரு விஷயமா போக அதை நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இது ஃபைனல் என்ன ஆயிரும் அப்படின்னா இவர் அடிமைங்கிறது ப்ரூஃப் ஆகிடும். சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். வெண்ணெய்நல்லூர் போய் நிற்கும் போது, எங்கே உங்கள் வீடு அப்படின்னு. இந்த ஊரிலேயே பெரிய வீடு என் வீடு அப்படிம்பார். இது எல்லா ஏபி நாகராஜன் படத்துலையும் இந்த வசனம் உண்டு. ஊர்லேயே பெரிய வீடு, இது சிவன் கோயில் தானே, அதை தாண்டி பெரிய கோபுரமாக ஒருத்தன் கட்டிட போகிறான். நீ எத்தனை ஃப்ளோர் கட்டினாலும், நீங்கள் மலேசியா மாதிரி பெரிய பெருசாக 40 ஃப்ளோர் கட்டினீங்கன்னா தான் கோயிலை விட்டு பெருசாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் நம்ம குடிசை போட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஊரில் பெரிய வீடு எதுனா சிவபெருமானோட வீடு தான். சிவபெருமானே டைலாக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஊரிலேயே பெரிய வீடு என் வீடு அப்படிம்பார். பெரிய வீடு உன் வீடா எது? கோயிலை கையை காட்டுவார்.
கோயிலில் இருக்கக்கூடிய பைத்தியக்காரனா நீயே அப்படின்னு சுந்தரர் கேட்பார். அப்போது சிவபெருமான் அப்படி சிரிச்சுக்கிட்டே போய் லிங்க வடிவா மாறுவார். என்னை பற்றி பாடு அப்படின்னு. என்ன பாடுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். வந்த சிவபெருமான் தான் நம்ம ஆட்கொண்டார் அப்படின்னு தெரிஞ்சிடும். நீ என்னை என்ன சொல்லி கூப்பிட்ட முதல் வார்த்தை அப்படின்னு. யார் இவன் பித்தன், யார் இவன் பைத்தியக்காரன் தானே சொன்னேன், அப்போ என்னை பைத்தியக்காரனே பாடு அப்படிம்பார். சுந்தரமூர்த்தி நாயனார் அங்குதான் தன் வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றுகிறார். எத்தனையோ பாட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் திருமணம் செய்தார். அவர் நல்லபடியாக வாழ்ந்தார், பொண்ணும் பொருளோடு மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் போய் ஒன்றும் அங்கே சிவபெருமான நம்பி ஒரு வீணாலாம் போயிடல. அந்த முதல் பாடல், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே அத்தா உனக்கன்றி இனி அல்லேன் எனலாமே அப்படிங்கிற இந்த பாடல் சுந்தரமூர்த்தி நாயனாரால் அருளப்பட்ட தேவாரம். இதை தினசரி இவங்க பாராயணம் செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கை சிவபெருமானே இவர்களை ஆட்கொள்வர். நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆரம்பத்தில். யார் இந்த கிழமை நம்மளை கல்யாண மேடையில் இருக்கிறான், இப்போ கல்யாணத்தை நிறுத்தி கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. கல்யாண மேடையில் இருக்கிற ஒருத்தனை எழுப்பி நீ இனிமேல் வா மாட்டுசாணி எழுவா அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும். அந்த வருத்தத்தோடு போன அவருக்கு சிவபெருமானே என்னை கூப்பிட்டுருக்காரியா அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். சிவபெருமான் கூப்பிட்டா நம்மளாம் என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம போக மாட்டோமோ அதே மாதிரி தான் சுந்தரமூர்த்தின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிற்காலத்தில் அவர் இறைவனுக்கு தம்புரான் தோழர், அவன் என் நண்பன்னு சிவபெருமானே சொல்றார். இவர் சொல்லலை. அதாவது எனக்கு முதலமைச்சரை தெரியுங்கிறது வேற, முதலமைச்சருக்கே என்ன தெரியும் அப்படிங்கிறது வேற. அவர் எங்க ரிஷபானந்தன் நம்ம ஃப்ரெண்டுங்க அப்படின்னா எப்படி இருக்கு, அதுக்கே நம்ம ரொம்ப பெருமைப்படுவோம். சிவபெருமானே அப்பா ரிஷபானந்தன் நம்ம பையன்தாப்பா அப்படின்னா ஆட்டடிச்சு அங்கேயே செத்து போயிடுவோம். சிவபெருமானே சொல்றார் தம்பிரான் தோழர், அவன் என் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரைத்தான் சொல்கிறார் என்னுடைய நண்பன் அப்படின்னு. எல்லோரையும் அடியாராக பார்த்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பனாக பார்த்தார். முதல் பாடல் திருவெண்ணை நல்லூரில் பாடப்பட்ட அருமையான இந்த பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படிங்கிற இந்த தேவாரத்தை தினசரி பாராயணம் செய்து வந்தால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிகாலையில் பாராயணம் செய்யுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது பிரதோஷ காலங்களில் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாடலை ஒலிக்க விட்டு கேளுங்கள். வீட்டில் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் ஒலிக்க விடுங்கள். நீங்கள் இதை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கை மாறி பொன்னும் பொருளும் மகிழ்வும், நீங்கள் உங்களுடைய குழந்தை செல்வமும் திருமண வாழ்க்கையும் அத்தனையும் மகிழ்ச்சியாக மாறி நீங்கள் என்றும் 16 சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி என்றும் 16 வாழ்ந்தாரோ அதுபோல என்றும் 16 நீங்கள் வாழ்வதற்கு எம்பெருமான் அருள் புரிவார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.